வணக்கம் நண்பர்களே, இது 10th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இது பாருங்கள், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குமரனின் தற்போதைய வயதின் இருமடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. இது வயது கணக்கில் பேஸ் பண்ணி காட்டலாம். தற்போதைய வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கீழே கொடுத்துருக்கிறது இப்போதைய வயசு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இது ஆப்ஷன் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி, மெத்தடாக போடுறத விட. இப்போ தற்போதைய வயது 2ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால், இதை டபுள் ஆக்கி இது கூட 1 கூட்டுறோம். அப்போ 2 4 1 5ன்னு கிடைக்குது இல்லையா? இது எதுக்கு ஈக்குவல்னா 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும், இப்போ 2 வயசுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 0, அதையும் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் 2 கூட 4 கூட்டினா 6, இதையும் பெருக்குனா கிடைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. 0வை 6ஐயும் பெருக்குனா 0 தான் வருது. அப்போ 2ம் சமமாக வரல பாருங்கள். ஸோ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து பி ஆப்ஷன் வரும். இதுலேயும் அதே மாதிரி அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் 4ன்னு எடுக்கிறேன். 4 2 8 + 1, அப்போ கூட்டினா 9 வருது. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது, 2 வருஷத்துக்கு முன்னாடி 2, 4 வருஷத்துக்கு பின்னாடி 4 4 8, 2த்தையும் பெருக்குனா 8 16, இதுவும் சமமாக வரல, வேறு வேறு நம்பர் வருது. அப்போ பியும் கிடையாது. அடுத்து சி பாருங்கள், 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 கூட 2 பெருக்குனா 3 2 6 + 1, ஏன்னா 2 மடங்கோடு 1 அப்படிங்கிறதால. அப்போ 3 2 6 1 7ன்னு வருது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது, இப்போ 3 வயசுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வயசு இன்ட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் 3 கூட 4 கூட்டினா 7, 7 7, பாருங்கள் இதுவும் 7 இதுவும் 7, ரெண்டும் சேமாக வருது. அப்போ நமக்கான ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி 3 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. இதை மெத்தடெல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக வரும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி ஆப்ஷன்லேருந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும் பாருங்கள். சரிங்களாம்மா? தேங்க்யூ.